வெல்கம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த பிஎம்சி சுவாத்தியாய செஷன்ல இன்னைக்குலேருந்து ஒரு 7 நாள் டார்கம் சரேடாரியன் என்ற ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட், அவர் எழுதின எத்தனையோ புக்ஸ். அவர் இதுவரைக்கும் 135 புக்ஸ் எழுதியிருக்காரு. இன்னும் 135 புக்ஸ் இன்னும் பிரிண்ட் ஆகாம இருக்கு. அது இன்னும் ஃபியூச்சர்ல வரப்போகுது. கிட்டத்தட்ட 300 புக்ஸ் கிட்ட அவர் எழுதியிருக்காரு. அவர் எழுதின 135 புக்ஸ், ஒரு புக்கு ஒரு டைமண்ட் மாதிரி, ஒரு புக்கு ஒரு அற்புதமான ஞானம். அது அந்த அந்த அவரு கலெக்ட் பண்ண இந்த ஸ்பிரிச்சுவல் ரிசர்ச், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், அவர் எழுதின இந்த ஸ்பிரிச்சுவல் புக்ஸ்ல ஒரு புக்கு, ஒரு சின்ன புக்கு, நம்ம அந்த ஒரு சின்ன புக்ல கிட்டத்தட்ட 60 பேஜ் தான் இருக்கும் புக்கு. ரொம்ப சின்ன புக் தான். பட் ஆனால் அந்த ஒரு புக்ல இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு பேராகிராஃப், ஒரு அற்புதமான நாலேஜ் அதுக்குள்ள ஹிடனா இருக்கு, அதுக்குள்ள இருக்கு. அந்த ஒரு பேராகிராஃப்ல இருக்க சப்ஜெக்ட் நீங்க கம்ப்ளீட்டா முழுசா புரிஞ்சுக்கணும்னு நீங்க அந்த புக்கு படிச்சு ஆகணும். அந்த புக்ல இருக்கிற நாலேஜ் ஓரளவுக்கு நம்ம அதோட எசன்ஸ் மட்டும் நம்ம பேசலாம் இந்த 11 டேஸ், இந்த 7 டேஸ்ல, இந்த 7 நாள்ல என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறேன். பட் அதுக்குள்ள இன்னும் அதில் நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் தேவைன்னா அந்த புக்கில் இருக்கிற கம்ப்ளீட் நாலேஜ், அந்த ஆத்தர் என்ன சொல்ல வராரு, அந்த சயின்டிஸ்ட் என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்மளுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு, அந்த நாலேஜ் நீங்கள் அந்த புக்கு முழுசா பேரா பை பேரா, ஸ்டேட்மெண்ட் பை ஸ்டேட்மெண்ட், சென்டென்ஸ் பை சென்டென்ஸ், வேர்ட் பை வேர்ட் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் அந்த புக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் கொடுக்குறேன். மேபி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் தப்பாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அந்த புக்கு படித்ததுக்கப்புறம் படித்ததுக்கப்புறம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான், அது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். ரெண்டாவது, டார்கம் சரேடாரியன் புக்கு, அவரோட புக்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன இருக்குன்னா, இது நான் என்னோட ரீசர்ச்ல, என்னோட ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடிச்சு, நான் தெரிஞ்சுக்கணும், என்னோட அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கின ஞானம் இது. இந்த ஞானம் ரைட்டுன்னு எனக்கு தோணுச்சுனாலும் நான் இன்ஃபர்மேஷன் ஒரு புக் ரூபத்தில் எழுதிட்டு எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஞானம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு உங்களோட அனுபவத்தில் உங்களோட ரீசர்ச்சில் கரெக்டான்னு தோணுது வரைக்கும் நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். இது எல்லா புக்ஸ்ல இருக்கும். அதனால யாரு எது சொன்னாலும் நம்ப தேவையில்லை. யாரு எது சொன்னாலும் அது அதில் அவர் எவ்வளோ ரீசர்ச் பண்ணியிருக்காரு, அவர் எவ்வளோ விஷயம் ஞானம் எங்கெங்கெல்லாம் எவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ணிட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு நம்ம முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அந்த நாலேஜ் மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணலாம், ஏற்றுக்கோங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அது நீங்க ஃபாலோ பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க நம்ப தேவையில்லை இந்த நாலேஜ். ஆனா அவர் எழுதின ஒரு புக்ல ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஸோ அவர் எழுதின எத்தனையோ புக்ஸ்ல ஏஜ்லெஸ் விஸ்டம் சம்பந்தப்பட்ட எவ்வளவோ வேஸ்ட் சப்ஜெக்ட்ல, ஏஜ்லெஸ் விஸ்டம் சம்பந்தப்பட்ட வேஸ்ட் சப்ஜெக்ட்ல அவர் ஒரு சின்ன கான்செப்ட், ஒரு சின்ன எலிமெண்ட் தான் எடுத்து அதை பத்தி டீட்டெயிலா எழுதியிருக்காரு. அந்த எலிமெண்ட் தான் இரிட்டேஷன். அந்த இரிட்டேஷன் புக் பத்தி நம்ம இன்னைக்கு வெறும் பிரீஃபா தான், நாளைக்குலேருந்து இன்னும் டீட்டெயிலாக போகலாம். இன்னைக்கு ஓவரால் புக்கு பத்தி, புக்கில் இருக்கிற சில விஷயம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம மனுஷங்களுக்கு நோய் வரும். எந்த மாதிரி நோய் வரும்? ஃபிசிக்கல் இஷ்யூஸ், மென்டல் இஷ்யூஸ், எமோஷனல் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் இஷ்யூஸ். 4 விதமா இருக்கும். ஃபிசிக்கல், எமோஷனல்,
மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் அண்ட் மென்டல் இஷ்யூஸ், இது இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கும். ஏன்னா இந்த மூணு சேர்ந்தாதான், இந்த மூணு இம்பாக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பிசிக்கல் இஷ்யூஸ் வரும். ஒரு தலைவலி வரணும்னா நம்மளுக்கு ஒரு தலைவலி வரணும்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட மென்டல் பாடி, எமோஷனல் பாடி உள்ள ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கணும், ஏதாவது ஒரு இம்பாக்ட் ஆயிருக்கணும். அப்போதான் அங்க ஏதாவது பாதிப்பு வந்தாதான் நம்ம பிசிக்கலா நம்மளுக்கு தலைவலி வரும். நம்ம உள்ளுக்குள்ள எந்த பாதிப்பு இல்லைன்னா அப்போ தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தலைவலி வர்றதுக்கு காரணம் என்ன இருக்கும்? எமோஷனலா நீங்க டிஸ்டர்ப் ஆயிருக்கலாம், இல்ல மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கலாம். அந்த எமோஷனல் மென்டல் டிஸ்டர்பன்சஸ்ன்றது உங்க தாட் ரூபத்துல இருக்கும், ஃபீலிங் ரூபத்துல இருக்கும், எமோஷன் ரூபத்துல இருக்கும், மேபி ஒரு ராங் ஐடியாஸ், ராங் பிலீஃப் சிஸ்டம் உள்ளுக்குள்ள இருக்கும். அதோட பேஸ் பண்ணி இது எல்லாமே அது அது பேஸ் பண்ணி அது பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு எமோஷனல் பாடி, மென்டல் பாடியில டிஸ்டர்பன்ஸ்னால தான் பிசிக்கல் பாடியில அதோட இம்பாக்ட் தெரிய ஆகும். ஸோ வாட் இஸ் இரிட்டேஷன்? ஒரு ஒரு மனுஷனுக்கு வர நோய்க்கு பின்னாடி எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம், நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ எல்லாரோட மைண்ட்ல, எல்லாருக்குமே அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல எல்லாருக்குமே ஒரு ஒரு காரணங்கள் இருக்கும். பட் இது எல்லாத்துக்கும் மேல நம்ம பேசிக்க வேண்டியது, ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இது வரைக்கும் யாருமே பேசாத ஒரு சப்ஜெக்ட். யாருக்குமே அஹ், ரொம்ப டீட்டெயிலாக டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரொம்ப டீட்டெயிலாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எதனால அதிகமான நோய் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதனால அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா இரிட்டேஷன்னால. ஸோ இரிட்டேஷன் எத்தனை ஃபார்ம்ஸ்ல இருக்கு, எந்தெந்த ரூபத்தில் இருக்கு அன்றது நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போறோம். இரிட்டேஷன் எப்பப்பெல்லாம் வரும், ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வரும், எதனால வருது, எப்பப்பெல்லாம் வரும், எந்தெந்த சந்தர்ப்பத்தில் வருது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அஜிடேஷன்ஸ், தெலுங்குல என்ன சொல்லுவாங்கன்னா ஆந்தோலனம். ஸ்ட்ரெஸ்னால வரும், ஒருத்தர் மேல பொறாமப்படுத்தப்பட்டா வரும், ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா வரும். ஸோ எதனால ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு அன்ஹாப்பினஸ் வரும், எதனால நம்ம நமக்குள்ள ஒரு லோயர் எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகுது, எதனால ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகுது நமக்குள்ள, எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது பிகாஸ் ஆஃப் த இரிட்டேஷன்ன்ற ஒரு விஷயத்தினால தான். சென்ஸ் ஆஃப் பீயிங் அப்யூஸ்ட், யாராவது ஒருத்தர் நம்ம தப்பா பேசினா, நம்ம நம்மளை பத்தி தப்பா நினைச்சா, நினைச்சிட்டு நம்ம அவங்க தப்பா இது நடிக்கிறாங்களேன்ற நினைக்கும் போது, ஸோ ஒரு 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 தாட்ல இருந்து பாருங்களேன், ஒரு தாட், நெகட்டிவ் தாட், அப்புறம் நெகட்டிவ் ஃபீலிங், அந்த நெகட்டிவ் தாட் ஃபீலிங் ரெண்டு சேர்ந்தாதான் நெகட்டிவ் எமோஷன்ஸ். எப்போ நம்ம ரொம்ப சோகமா இருக்கிறோமோ அப்போ நம்ம பாடி லைட்டா இருக்கா, இல்ல ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்றோம். நம்ம லைட்டா இருப்போமோ, ஹெவியா ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப பாரமா இருக்குமோ, நம்மளுக்கு ஏதாவது கோபம் வந்தா எஸ், ஹெவினஸ் இருக்கும். அதே நம்ம ரொம்ப ஹாப்பியா ஒரு காமெடி சீன் பார்க்கும்போது, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசும்போது, ஒரு நல்ல ஃபேமிலி கூட இருந்துட்டு சந்தோஷமா பேசும்போது, சந்தோஷமா இருக்கும்போது நம்ம பாடி வந்து ரொம்ப லைட் ஆயிடும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்போ உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வருதோ, அவன் கெட்டவ, அஹ், அவன் அப்படி பண்ணான், அவன் இப்படி பேசினான், அவன் அப்படி நினைச்சிட்டு இருக்கான், அஹ், அவன் இப்படி கிண்டல் பண்றான், அஹ், நமக்குள்ள இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நம்மளால பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்க வேண்டிய நேரத்துல, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். அப்புறம் ரிவெஞ்சு, ஒருத்தர் மேல கோபம். ரிவெஞ்ச் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? பழி வாங்குறது. ஓகே, ஒருத்தர் மேல கோபம்,
இன்னொரு ஒரு ஃபிலிம் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் சீன் வந்தால் அதுக்கு பார்த்துட்டு நம்ம ஃபீல் பண்ணுறது, யாராவது ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு அவனோட கஷ்டம் சொல்லும்போது நம்ம கூட அதே கஷ்டம் கேட்டுட்டு நம்ம அதுக்கு அவனோட எமோஷன்ஸ் நம்ம கேரி பண்ணும்போது, அவனோட எமோஷன்ஸ் நம்ம ரெசனேட் ஆகும்போது எல்லாமே என்ன என்ன ஆகுது, அவங்களோட எமோஷனல், அவங்களோட தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நம்ம கேரி பண்ணும்போது, நீங்க அக்செப்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா, நமக்குள்ள ஒரு இரிட்டேஷன் கிரியேட் ஆகுது. ஒரு மில்லி செகண்ட், ஒரு நிமிஷம், ஒரு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 70,000 ல இருந்து 80,000 தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுல 95% டு 96% வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கு. மோஸ்ட் ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 95% வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கு. அந்த 95%ல ஒரு தாட்டுக்குள்ள கூட ஒரு கைண்ட் ஆஃப் இரிட்டேஷன் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னது, இப்போ நம்ம பேசின இந்த லோயர் எமோஷன் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் இரிட்டேஷன் தான். ஒரே இரிட்டேஷன் தான், அது விதவித ரூபத்துல இருக்கு. அது எந்தெந்த ரூபத்தில் இருக்கான்றது இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஷேர் பண்ணோம். அது பத்தி நீங்க நினைக்கும் போதெல்லாம் என்ன ஆயிடும்னா, நம்ம உடம்புக்குள்ள ஒரு பாய்சன் கிரியேட் ஆகும். இம்பெரல்னு சொல்லுவாங்க, இம்பெரல் பாய்சன் சொல்லுவாங்க. அது ஒரு வாட்டி நீங்க பேசும்போது, நினைக்கும் போது, யோசிக்கும் போது, பார்க்கும்போது, கேட்கும்போது எல்லாமே உள்ளுக்குள்ள அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கிற அந்த இரிட்டேஷன் ட்ரிகர் ஆகும் போதெல்லாம் நமக்குள்ள வந்து பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு. அந்த கொஞ்சம் கொஞ்சமா ஜென்ரேட் ஆகும்போது அது எங்க போய் ஸ்டோர் ஆகுதுன்னா, நம்ம உடம்புல சோலார் பிளெக்சல்ஸ்ல கிட்ட போய் ஸ்டோர் ஆகுது. அந்த அது உள்ளுக்குள்ள பாடிக்குள்ள அது ஸ்டோர் ஆகும்போது என்ன ஆயிடுது, நம்ம உடம்புல சகஜமா நடக்க வேண்டிய எல்லா வாட் இஸ் இட் நர்வஸ் சிஸ்டம், சகஜமா ஃபங்க்ஷன் ஆக வேண்டிய நர்வஸ் சிஸ்டம் பிளாக் ஆயிடும். சகஜமா ஃப்ளோ ஆக வேண்டிய எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ், எனர்ஜி ஃப்ளோ, எனர்ஜி பிளாக்ஸ் எல்லாமே பிளாக் ஆயிடும். நம்மளோட எனர்ஜி பாடியில் இருக்கிற 72,000 நாடிஸ்ல ஃப்ளோ ஆக வேண்டிய, கரெக்டா பர்ஃபெக்டா ஃப்ளோ ஆக வேண்டிய எனர்ஜி எல்லாமே பிளாக் ஆயிடும். ஸோ அதனால ஆஸ்ட்ரல் பாடி பிளாக் ஆயிடும். நம்மளோட தாட்ஸ்ல ஒரு தாட் வந்து பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவா மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் எடுக்கலாம். ஒரு ஒரு அனிமல்ஸ்க்கும் ஒரு மனுஷங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் வித்தியாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுல வந்து ஒரு ஒரு டியர், ஒரு ஒரு சின்ன டொமெஸ்டிக் அனிமல், சாரி ஒரு டியர், அது வந்து என்ன சொல்லுது, கிராஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும். எனக்கு தமிழ் அந்த அளவுக்கு தெரியாது, ஜஸ்ட் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணிக்கோங்க. அந்த டியர் அங்கே சாப்பிடும்போது, செடி ஒரு ஒரு விஷயம் லீஃப் சாப்பிடும்போது பக்கத்துல ஒரு சிங்கம் வரும். சிங்கம் வந்த உடனே அந்த அந்த அங்க இருக்கிற மானுக்கு தெரியும், ஓகே இங்க ஒரு சிங்கம் இருக்கு, அதனால ஒரு என்னது டேஞ்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டு, சிங்கம்னு பார்த்துட்டு ஓட ஆரம்பிக்கும். நல்ல ரொம்ப ஸ்பீடா ஓடி ஓடி அந்த பயத்துல, அந்த ஓடும்போது அந்த மானுக்கு வந்து ரொம்ப அதிகமான எனர்ஜி தேவை. அப்போ அந்த பயத்துல என்ன ஆயிடும்னா, உடம்புல இருக்கிற அட்ரினல் கிளான்ஸ்ல இருக்கிற எனர்ஜி ரிலீஸ் ஆயிடும். ரிலீஸ் ஆகி நார்மலா ஓட வேண்டிய ஸ்பீடு விட அந்த பயத்துல வந்து அந்த மான் ரொம்ப ஃபாஸ்டா ஓடும். ஓடிட்டு எதுலயோ காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடி போயிடும். தப்பிச்சுட்டு ஓடி போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம், இங்கே சிங்கத்தினால எந்த ஆபத்து, எந்த இது இல்லை, விபத்து இல்லை, ஸோ இங்க நான் சேஃபா இருக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த 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 இன்செக்யூர் ஃபீலிங் போய் செக்யூர்ட் ஃபீலிங் வந்ததுக்கு அப்புறம் அந்த மான்குள்ள வந்து டென்ஷன் ஒரு 15 மினிட்ஸ்ல நார்மல் ஆயிடும். அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அது காட்டுக்குள்ள போயிடும். இதே எக்ஸாம்பிள்ல, இதே சுச்சுவேஷன்ல அங்கே ஒரு மான் பதிலா ஒரு மனுஷன் இருக்கிறாருன்னா, அந்த மனுஷன் இந்த சிங்கம்னு பார்த்த உடனே பயந்துட்டு
அவன் உடம்புக்குள்ள இருக்கிற அட்ரினல் கிளான்ஸ் ரிலீஸ் ஆனதுனால ரொம்ப வேகமா ஓடி எப்படியாவது தப்பிச்சுட்டு போயிட்டார். தப்பிச்சிட்டாருன்னா ஒரு சேஃப் ஜோன் போனதுக்கு அப்புறம் மனுஷன் வந்து ஃபீல் பண்ணுவோம், ஓகே இனிமே இங்க சிங்கம் இங்க வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, ஸோ இப்போ நான் வந்து சேஃபு. அதுக்கப்புறம் அவன் உடம்புக்குள்ள அந்த டென்ஷன் வந்து மணிக்கணக்கில் அப்படியே இருக்கும். அதோட விடுவானா? அது விட மாட்டான். யாராவது அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போனது போய் அவன் பேசும்போது சொல்லுவான், அன்னைக்கு நான் காட்டுல போனதுக்கு அப்புறம் அங்கே ஒரு சிங்கம் பார்த்தேன். அந்த சிங்கம் பார்த்துட்டு நான் ஓடி போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லுவார். எப்படியோ நான் தப்பிச்சுட்டு வெளியில வந்துட்டேன் சொல்லுவார். அப்போ ஆல்ரெடி ஒரு வாட்டி லைவ்ல நடந்த இன்சிடென்ட் அவங்க வாழ்க்கையில ஒரு வாட்டி ஆயிருக்கும். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசும்போது இந்த இந்த சுச்சுவேஷன் அவன் ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவன் வந்து மறுபடியும் அந்த எமோஷன்ல எமோஷன் ரிலீவ் பண்ணுவான். ஐ மீன் அதை பத்தி பேசும்போது அவன் மைண்ட்ல அந்த எமோஷன் ஒரு வாட்டி ஓடும். இதே விஷயம் அவன் வாழ்க்கையில 100 பேருக்கு சொல்லும் போது அவனோட மைண்ட்ல இந்த இந்த எமோஷனல் இன்சிடென்ட் 100 தடவை ரிப்பீட் ஆயிருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் விஷயம் நடக்கும்போது அவனுக்குள்ள அந்த பயத்துல ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் இரிட்டேஷன்னால அவனுக்குள்ள கொஞ்சம் பாய்சன் கிரியேட் ஆயிருக்கும். இதே சுச்சுவேஷன், இதே எமோஷனல் இன்சிடென்ட் அவன் மைண்ட்ல 10 வாட்டி நினைச்சிட்டு அப்புறம் யாரெல்லாம் அவங்க அவங்க வாழ்க்கையில மீட் பண்றாரோ அவருக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னொரு 100 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்போ யாருக்குள்ள எத்தனை வாட்டி நினைக்கிறாங்களோ, எத்தனை வாட்டி அவர் இன்னொருத்தருக்கு சொல்றாங்களோ, அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரொம்ப அதிகமா ரொம்ப நிறைய நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா அவருக்குள்ள ஒரு வாட்டி நடந்த ஒரு விஷயம் ஒரு 1 hour இருந்ததுன்னா 1000 வாட்டி 1000 பேருக்கு சொல்லும் போது அதே விஷயம் எமோஷனலா மைண்ட்ல ரிப்பீட் ஆகி 1000 வாட்டி ஆகும்போது என்ன ஆயிடும்னா அவரோட ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ் வந்து லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ்ஸா மாறும். ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வந்த உடனே அது பாய்சனா மாற ஒரு நம்ம உடம்புல பாய்சன் மாதிரி மாற போற அனிமல்ஸ்ல நடக்கிற ஒரு இன்சிடென்ட் அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க, இன்னொருத்தருக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு மனுஷனுக்குள்ள நடக்கிற ஒரு இன்சிடென்ட், அது எமோஷனல் இன்சிடென்ட்டா இருக்கட்டும், வேற எந்த மாதிரி இன்சிடென்ட்டா இருக்கட்டும், அது வந்து அவன் வாழ்க்கை நடந்த ஒரு ஒரு வாட்டி நடந்த விஷயம் 100 வாட்டி 100 பேருக்கு சொல்லும் போது அவனோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த எமோஷன் வந்து ட்ரிகர் ஆயிடும். ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து எமோஷன் வந்து ஸ்டோர் ஆயிடும். அதனால என்ன ஆயிடுதுன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஒரு பர்மனன்ட் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடும். அதனால என்ன ஆயிடுதுன்னா ஒரு ஒரு வாட்டி அந்த நெகட்டிவ் எமோஷன், அந்த எமோஷன் பத்தி, அந்த ஃபியர் சம்பந்தப்பட்ட சுச்சுவேஷன் பத்தி, அந்த சீன் பத்தி பேசும்போது, நினைக்கும் போது, பார்க்கும்போது, கேட்கும்போது, எப்பப்பெல்லாம் அதுக்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயம் கேட்டாலும் அது நினைக்கும் போது எல்லாமே வந்து உடம்புல ஒரு பாய்சன் கிரியேட் ஆயிட்டே இருக்கும். அந்த பாய்சன் கிரியேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் ஆகி டெவலப் ஆக ஆக என்ன ஆயிடும்னா உடம்புல இருக்கிற ஒரு ஒரு செல் மேல போய் அட்டாக் ஆயிடும். அந்த ஒரு ஒரு செல் மேல அட்டாக் ஆகும்போது நம்ம எனர்ஜி பிசிக்கல் பாடியில மட்டும் இல்லை, இதெல்லாம் வந்து எனர்ஜி பாடியில நடக்கும். எனர்ஜி பாடியில இருக்க 72,000 நாடிஸ்ல இந்த பாய்சன் வந்து ஒரு கர்மிக் ஃபார்ம்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். அதனால நம்மக்குள்ள சகஜமா ஃப்ளோ ஆக வேண்டிய எனர்ஜி ஃப்ளோ ஆகாது. எப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட், லிவர், கிட்னி, உடம்புல இருக்கிற எல்லா வைட்டல் ஆர்கன்ஸ்க்கு சகஜமா கொடுக்க ஃப்ளோ ஆக வேண்டிய எனர்ஜி, சகஜமா போக வேண்டிய எனர்ஜி, போக வேண்டிய குவான்டிட்டி இல்லாம கம்மியா போயிடுச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த உடம்புல இருக்கிற அந்த எல்லா வைட்டல் ஆர்கன்ஸ்க்கு ரொம்ப கம்மியா எனர்ஜி சப்ளை ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும், ஒரு பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பிசிக்கல் பாடியில் இருக்கிற ஒரு ஒரு பார்ட்ஸ்க்கு எனர்ஜி கம்மியா போய் சப்ளை ஆகுறதுனால என்ன ஆயிடுதுன்னா அதுல இருக்கிற பிரச்சனை கிரியேட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமா கோவம் இருக்கும்போது லிவர் பாதிக்கும். எப்பவுமே பாஸ்ட் பத்தியோ ஃபியூச்சர் பத்தியோ
யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பேன்க்ரியஸ் பாதிக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் அதே மாதிரி பேன்க்ரியாஸ் பாதிப்பு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டயபெட்டிஸ் வந்துடும். ஸோ டயபெட்டிஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ் மேலே இம்பேக்ட் வந்துடும். அதனால என்ன ஆயிடுது, லைஃப் சிஸ்டம் மேலே இம்பேக்ட் வந்துடும், ரெசிஸ்டன்ஸ் மேலே இம்பேக்ட் வந்துடும், நோய் எதிர்க்க வேண்டிய சக்தி கம்மியாயிடும். அதனால என்ன ஆயிடும்னா ஹீமோகுளோபின் டவுன் ஆயிடும். ஸோ எல்லாமே ஒரு விஷயம் சரியில்லைன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயம் சரியில்லாம கம்ப்ளீட்டா ஒரு ஒரு செல்லு கூட விடாம உடம்புல இருக்கிற எல்லா ப்ராப்ளம், எல்லா வைட்டல் ஆர்கன்ஸ் மேல இம்பேக்ட் வந்துடும். ஸோ அதோட இம்பேக்ட், ஒரு இரிட்டேஷன் எத்தனையோ ஃபார்ம்ஸ்ல இருக்கு. அது எத்தனையோ ஃபார்ம்ஸ்ல இருக்கிற இரிட்டேஷன் ட்ரிகர் ஆகுறதுனால, கேட்கறதுனால, பார்க்கறதுனால, அது ஆக்டிவேட் அதனால நம்ம உடம்புல எந்த அளவுக்கு பாதிப்பு வரும்ன்றது இது சின்ன இன்ஃபர்மேஷன் தான். இப்போ காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளவு தாட்ஸ் வருது, அந்த தாட்ஸ்ல எத்தனை வாட்டி தேவையில்லாம நம்ம ரியாக்ட் ஆயிட்டு இருக்கோம், எத்தனை வாட்டி தேவையில்லாம ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் ஆயிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்க கவனிங்க. நீங்க ஒன் ஃபுல் டே பார்க்க தேவையில்லை. இப்போ எக்ஸாக்டா டைம் எவ்வளவு இருக்குமோ நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்மளுக்கு அந்த மாதிரி தாட்ஸ் வருதுன்னு நீங்க நோட்டீஸ் பண்ணாலே அந்த தாட்ஸ்ல வெறும் 10 மினிட்ஸ்ல மட்டும் அந்த 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு வர வேண்டிய அந்த தாட்ஸ் உங்களுக்கு அந்த தாட்ஸ்ல எவ்வளவு நெகட்டிவ் இருக்கு எவ்வளவு பாசிட்டிவ் இருக்குன்னு மட்டும் பாருங்க. அதுல நெகட்டிவ் தாட்ஸ்ல எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அந்த 10 மினிட்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, அவ்வளவு பர்சன்டேஜ் உங்க பாடியில நீங்க பாய்சன் கிரியேட் ஆகிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு தெரியாம. ஸோ இந்த நம்ம உடம்புல இவ்வளவு பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு செகண்ட் நீங்க டெவலப் பண்றதுனால நம்ம உடம்புல ஒரு நோய்க்கு ஒரு நோய் டெவலப் ஆகுறதுக்கு காரணம் யாருமே இல்லை, நம்ம தான். நம்ம தாட்ஸ் தான், நம்ம ஃபீலிங்ஸ் தான், நம்ம எமோஷன்ஸ் தான், நம்மளோட பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் தான், நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் தான், நம்மளோட பர்செப்ஷனால தான். ஸோ நம்மளோட என்டையர் பர்சனாலிட்டியில இருக்கிற ஒரு தாட்ல இருந்து பர்செப்ஷன் வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு தெரியாம நம்ம உற்பத்தி பண்றோம், நம்ம கிரியேட் பண்றோம், நம்ம நோய் நம்மளே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். இந்த விஷயம், இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இனிமேல இருந்து நீங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். அப்போ இது எப்படி ரிவர்ஸ் பண்றதுதான் இந்த புக்ல ஒரு அற்புதமான விஷயம் என்ன பண்ணாருன்னா, எப்போ எந்த மொமெண்ட்ல நீங்க கான்சியஸா இருக்கிறீங்களோ, எப்போ எந்த மொமெண்ட்ல நீங்க கான்சியஸா இருக்கிறீங்களோ அந்த மொமெண்ட்ல பாய்சன் டெவலப்மெண்ட்ன்றது நம்ம உடம்புல இருக்காது. ஏன்னா எப்போ நீங்க கான்சியஸா இருக்கிறீங்களோ அப்போ நம்ம உடம்புல இரிட்டேஷன்ன்றது இருக்காது அந்த மொமெண்ட். அது எந்த மொமெண்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன்ல இருக்கும்போது, ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மொமெண்ட்ல, ரொம்ப ஒரு காமெடி சீன் பார்க்கும்போது, ஒரு ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது, ஒரு பாசிட்டிவ் எமோஷன்ஸ்ல இருக்கும்போது, ஒரு அற்புதமான புக்கு படிக்கும்போது, ஒரு மாஸ்டர் சொல்லும்போது, நீங்க அவரோட கிளாஸஸ் கேட்கும்போது, எப்போ நீங்க பாசிட்டிவா இருக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் நம்ம உடம்புல அந்த பாய்சன் டெவலப் ஆகாம ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு சின்ன பிரீஃப் மட்டும்தான், இன்னும் நம்ம டீட்டெயிலா நெக்ஸ்ட் செஷன்ல இருந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலா என்னென்ன ஆஸ்பெக்ட்ல இந்த நோய் எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல நம்மளுக்கு இந்த இரிட்டேஷன் வருது, அதனால எப்படி எல்லாம் டெவலப் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இனிமே ஏதாவது கொஷின்ஸ் இருந்தா கேளுங்க. ஏன்னா 7 days டைம் இருக்கு. 7 daysல சப்ஜெக்ட் பாதி, கொஷின்ஸ் பாதி. இது ரொம்ப சின்ன புக் தான், எல்லாம் சேர்த்து 60 பேஜ் தான் இருக்கும். ஜஸ்ட் வெறும் 3-4 daysல இந்த புக்கு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம் இந்த புக்ல நீங்க இந்த 3-4 daysல கேட்ட விஷயம் நீங்க கான்டெம்ப்ளேட் பண்ணுங்க, யோசிங்க. உங்க வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல நீங்க இரிட்டேஷனா ஃபீல் பண்ணுங்க. அதனால உங்களோட வாழ்க்கையில நடக்கிற ஒரு நெகட்டிவ் இன்சிடென்டா இருக்கலாம், உங்க உடம்புல ஜென்ரேட் ஆகுற ஒரு நோய் இருக்கலாம், அது எதனால ஜென்ரேட் ஆகுது என்ற லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அதுல இருந்து சீக்கிரமா வெளியில வரலாம். தேங்க்யூ.